அம்மா, இந்தாங்க உங்களோட டீ. கண்ணா, நீ இவ்ளோ சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆயிட்டியா? ஹா, ஆக்சுவலி எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வீட்டோட மருமக சன்ரைஸ்க்கு முன்னாடி எழுந்துக்கணும்னு. அப்பதான் அந்த வீடு சந்தோஷமா இருக்குமா. உண்மையிலே உங்க அம்மா உனக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துதான் உன்னை வளர்த்திருக்காங்க. உன்ன மாதிரி மருமக கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சோ மச்மா. அதோட நான் கடவுளையும் சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து பிளெஸிங் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான். ஆமா, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன வேணும்? இங்க பாருமா, உனக்கு எது பிடிக்குதோ அதையே நீ செஞ்சிரு. சரி. அட கல்பனா, எப்படி இருந்துச்சு உன் ஃபர்ஸ்ட் நைட்? எப்படி இருக்க நீ? என்னோட பிளான் படி எல்லாமே நடந்தது. நான் அவரை என்ன நெருங்கவே விடல. அதோட இன்னும் ஒரு மாசத்துக்கு அவர் என் பக்கத்திலே வர முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்க. நல்லது நல்லது. நீ இதே மாதிரி அவரை கவனிச்சுக்கோ. அவர் மனசை ஜெயிச்சிடு. அவங்க உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு மாசம் கழிச்சு உன் உண்மை வெளியே தெரிய வந்தாலுமே அப்போ அவர் மனசுல இருந்து சரி வீட்ல இருந்து சரி உன்னை வெளியேற்ற முடியாது. சரிம்மா, அவரு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். சரியா? சரி சரி கல்பனா, பத்திரமா இரு. அப்புறம் மருமகனை உன் வழிக்கு கொண்டு வா. அட சவிதா, நீயா? கல்பனா இங்க இருக்காளா? நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். என் புள்ள எங்க போச்சுன்னு தெரியலையே. தேடி தேடி நான் களைச்சிட்டேன். ஒருவேளை யாரையாவது லவ் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிட்டா போல. சொல்லுங்க. வணக்கம். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூரஜ், கண்டிப்பா உங்க ஆசீர்வாதத்தோட எல்லாரும் நல்லா இருக்கோம். காட் பிளஸ் யூ. ஏய் கல்பனா, உன் மாமியார் கிட்ட நீயே நம்மள பத்தி சொல்லக்கூடாது. அது வந்துமா, இவர் என்னோட தூரத்து கசின். சரி, உள்ள வாங்க. உள்ள வாங்க. இத புடிமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளியே போறேன். 1 ஹவர்ல நான் வந்துருவேன். நீ கதவை உள்ள இருந்து தாப்பால் போட்டுக்கோ. சரி. சரிப்பா. பாய்மா. பாய்ப்பா. உனக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரிஞ்சது? அட, நான் உன்னை லவ் பண்றேன். உன் அட்ரஸை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இங்க பாரு, நீ இங்கெல்லாம் வரவே கூடாது. ஏன்? நீ ரொம்ப மாறிட்ட. பாரு கல்பனா, ஒரு விஷயத்த உன் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பாரு, நீ எனக்கானவ. நீ என்னை விட்டு விலகி போக நான் விடவே மாட்டேன். புரிஞ்சதா? எனக்கு போதும். இதுக்கு மேல எனக்கு வேண்டாம். ஏய், உனக்கு என்னாச்சு? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். குடி. ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்பவே அமைதியாயிட்ட. அப்புறம் அந்த அமைதியும் அழகான மனைவி கொடுத்ததா? படத்தை வேணா இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில நிறைய தேவை இருக்கு, தெரியுமா? ஒரு விஷயம் எனக்கு சொல்லு, உண்மையை சொல்லு. உன் மேரேஜ் லைஃப் உனக்கு நல்லா போகுதா? கொஞ்ச நாளாவே நான் உன்னை பார்க்குறேன். உன் மேரேஜ் லைஃப்பை பற்றியோ இல்லை உன் ஒய்ஃபை பற்றியோ கேட்குறப்ப ரொம்ப சோகமாயிடுறேன். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் ஓகே தான். மறுபடியும் நீ போய் சொல்கிற. டேய், நம்ம சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது. உனக்கே தெரியும் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் நம்மக்கிட்ட தான். அட நீ சரி, ஒத்துக்கிறேன். எங்களுக்குள்ள சண்டைலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு எங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் நாங்கள் எங்கள் கல்யாண வாழ்க்கையை முழுசாக ஆரம்பிக்கவே இல்லை. என்ன? ஆனால் ஏன்? ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் சபதம் எடுத்தலாம். என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா 1 மாதத்துக்கு விரதம் இருக்கிறதா. ஏய், என்ன முட்டாள்தானே இது? ஏதோ படத்தில் வர மாதிரி பேசியிருக்கா. ஐ ஹோப் அவளுக்கு இந்த அஃபேர் கிஃபேர்லாம் இல்லைல்ல? அப்படிலாம் இல்லை. ஆனால் என் ஒய்ஃபா மற்ற விஷயம்லாம் நல்லா தான் பண்ணுறா. அவளோட கடமையை செய்கிறா. ஆனால் செய்ய வேண்டியது எதுவுமே செய்யலையே. கேளு, நான் சொல்கிறது கேளு. அவளை வாட்ச் பண்ணிட்டே இரு. புரிஞ்சுதா? அவள் ஃபோனை செக் பண்ணு. கண்டிப்பாக உனக்கு உண்மை தெரிய வரும்.
ரமேஷ் எப்படி இருக்க? ஹாய் ஆஷிஷ். அட அவருக்கு எந்த அஃபேரும் இல்லப்பா. நான் அவளோட காண்டாக்ட் லிஸ்ட் அப்புறம் ஃபோன் லிஸ்ட் எல்லாமே செக் பண்ணிட்டேன். நீ நம்பவே மாட்டா, அவ ஃபோனுக்கு அவ பாஸ்வேர்டு கூட போடவே இல்லை. உண்மையாவா? அப்புறம் எதுக்கு இப்படி பண்றா? ஆஷிஷ், எனக்கு என்னவோ நம்ம ஓவர் திங்க் பண்றோம்னு தோணுது. அவ சபதம் உண்மைதான். அதோட ஒரு மாசம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ம். சரி, என்னோட பாஸ் ஒரு ஃபைலை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காரு. அதை முடிச்சிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே? அட எங்க இருக்க? ஏன் கால் எடுக்க மாட்டேங்கிற? நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். இங்க எவ்வளோ ரொமான்டிக்கா இருக்கு தெரியுமா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சூரஜ் புரிஞ்சுக்கோ, என்னால வர முடியாது. ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு தானே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நானே அங்க வரேன். இல்ல, நானே அங்க வரேன். இது நல்ல முடிவு. அப்புறம் இங்க பாரு, லேட் பண்ணிடாத. எனக்கு வெயிட் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. ஓகே? ரமேஷ், இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? ரமேஷ், ரமேஷ், என்ன பண்றீங்க? என்ன விடுங்க, அம்மா வந்துருவாங்க. ஹால்ல தான் இருக்காங்க. எப்படி நான் விட முடியும்? ஒரு மாசமா நான் வெயிட் பண்ணியிருக்கேன். நான் அப்பவே சொன்னேன் ஒரு மாசத்துக்கு மேல ஒரு நாள் கூட முடியாதுன்னு. ஆமா, ஆனா அதுக்கான சரியான நேரம் இது கிடையாதுல்ல. நான் இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தெரியும்ல? இன்னைக்கு நைட் வரைக்கும். ஓகே, உன் ஆசைப்படி நடக்கட்டும். என்ன கல்பனா ஃபோன் பண்றா? சொல்லு கல்பனா. அம்மா, நான் என்ன பண்றது? ஒரு மாசம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப ஒரு மாசம் முடிஞ்சிடுச்சுன்னு அவர் என்கிட்ட நெருங்க பாக்குறாரு. அட, ஒரு மாசத்துல மகனுக்கும் அம்மாக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சா? அப்போ உன்னை பத்தி தெரிய வந்தா எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்ல, அப்படி எனக்கு தோணல. அப்போ ஒன்று பண்ணு, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவனை தள்ளி வை. அப்பதான் உன்கிட்ட வரமாட்டான். நான் என்ன பண்றதுமா? அவர் என்னோட ஹஸ்பண்ட். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு நான் இப்படி போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது? நீ எப்படியாவது இதை தள்ளி போடு. அதுக்குள்ள ரமேஷும் அவங்க அம்மாவும் உன் மேல ரொம்ப பாசத்தை கொட்டணும்.